மத்திய அரசு ஒரு பொது கணக்கெடுப்புக்கு முக்கியமாக சென்சஸ் பொது தயாராகிடுச்சு நினைக்கிறீங்களா? இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இல்லை. யார் பாஜகவோட நிலைப்பாடு இல்லை. இப்போ வருகின்ற செய்திகளை பொறுத்த வரைக்கும் பொது கணக்கெடுப்போடு சேர்ந்து பிற்பட்ட வகுப்பினருடைய கணக்கெடுப்பும் நடத்தப்படும், அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு செய்திகள் சொல்லுது. ஸோ அதெல்லாம் கை வைக்கிறது அவங்களுடைய கோர் அஜெண்டா பாஜகவோட. ஆனால் அதை பண்ணும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் கோச்சிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற போது அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக உங்கள் கோரிக்கையை நான் ஒன்று ஏற்றுக்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு அதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு விட்டு கொடுங்கன்ற சாதிவாரி கணக்கெடுப்பு அது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அது வந்து சிறுபான்மையோர் உரிமையில் கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அந்த கோல் என்ன? ஜாதி அடுக்குகள் இருக்கணும், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும், அதுதான் சமூகத்தில் அமைதியை உண்டாக்குதுன்னு. சாதிகள் இருக்கிறது வந்து அமைதியை உண்டாக்குதுன்னு பேசுறது எப்படி சார்? வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசு பொது மக்கள் கணக்கெடுப்பு நடத்துமா? இதில் பிற்பட்ட வகுப்பினருக்கான கணக்கீட்டை நடத்துவதும் சாத்தியமா? இது எந்த விதமான அரசியல் தாக்கத்தை கொடுக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். மத்திய அரசு ஒரு பொது கணக்கெடுப்புக்கு முக்கியமாக சென்சஸ் பொது தயாராகிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து ஏற்கனவே டியூ. அது 21 டியூ. 2011 கடைசியாக நடந்தது. அதுக்கப்புறம் 21 பண்ணணும். கோவிட்னால அது பண்ண முடியல. அப்புறம் வந்து அப்படியே தள்ளி போட்டுனே போனாங்க. இன்றைக்கி 24 ஆகிடுது. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான முயற்சிகளை வந்து இதுவரையும் எடுக்க ஆரம்பித்த மாதிரி தெரியல. ஆக்சுவலாக வந்து அந்த சென்சஸ் நடத்துறதுன்னா அதுக்கு முன்னாடி பல ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டம் அல்லது ஒரு வட்டம் அல்லது ஒரு ஒன்றியம் அதோட எல்லைகள்லாம் மாறக்கூடாது. ஒரு 3-4 ஒரு 1.5 வருஷ காலம் அதை எல்லைகள்லாம் மாற்றாத வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் சென்சஸ் எடுத்து முடிகிற வரையும் அது கரெக்டான எக்ஸாக்ட் கவுண்டெல்லாம் வரும் அது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. கடந்த 20ஆம் வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட 10 தடவை அந்த நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதை தள்ளி போட்டே போயிட்டாங்க. எடுக்கவே இல்லை. ஆக்சுவலாக வேலை ஆரம்பிக்கல. கோவிட் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த எலெக்ஷன்ஸ் நோக்கி போகிறதுனால அது அவங்க பண்ணலை. அவங்களுக்கு என்னென்னா வந்து சென்சஸோடு சேர்ந்து சென்சஸ் ஆக்ட் 1948 வீடு வீடாக போய் எலிமினேட் பண்ணணும். வீடு வீடாக போய் எலிமினேட் பண்ணும்போது எஸ்சி எஸ்டி அவங்க பர்டிகுலர்ஸ்லாம் ரெகுலராக கலெக்ட் பண்ணுவாங்க எல்லா சென்சஸ்லேயும். ஆனால் ஓபிசியை பற்றி எந்த பர்டிகுலர்ஸும் இது வரையும் கலெக்ட் பண்ணது கிடையாது. அது மாதிரி இருக்கிறப்போ இவங்களுக்கு என்னென்னா வந்து இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு இல்லை. யார் பாஜகவோட நிலைப்பாடு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது மற்ற கட்சிகள்லாம் வந்து ஜாதிவாரி கணக்கீடு வேண்டுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ 2011 என்ன ஆச்சுன்னா ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ் முடிஞ்ச பிறகு தனியாகவே ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை யூபிஏ கவர்மெண்ட் பண்ணினாங்க. அதில் பண்ணினவங்க அந்த முடிவை வந்து வெளியிடவே இல்லை. அந்த வெளியிடவே இல்லை. 21ஆம் வருஷம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க பாஜக கவர்மெண்ட்டு, அதில் வந்து பல முரண்பட்ட தகவல்கள் இருக்குது. ஆக்சுவலாக கடைசியாக நமக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது 1931. அப்போ வந்து ஒரு 4100 கேஸ்ட் தான் இருந்தது. இந்த 2011 எடுக்கப்பட்ட சென்சஸ் 46 லட்சம் கேஸ்ட் இருக்கிறதா வந்து இருக்குது. அதனால் அதை நம்பி நம்ம வேலை வாய்ப்போ கல்வியிலையோ இடஒதுக்கீடுலாம் பண்ண முடியாது. 46 லட்சம்ன்றது அந்தளவுக்கு இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை நம்ம அடிப்படையாக வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் வரும்போது 2015 கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு இது எடுத்தாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை வெளியிடாத வச்சுட்டாங்க. அதே மாதிரி 2023 பீகாரில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணாங்க, மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு 215 ஏற்கனவே இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு 215 கேட்டகரி ஆஃப் கேஸ்ட் இருக்குல்ல, இந்த கேஸ்ட்டில் உங்கள் கேஸ்ட் எதுன்னு கேட்டாங்க. அவங்கக்கிட்ட கேஸ்ட் கேட்குறதுக்கு பதிலாக இந்த கேஸ்ட்டில் உங்கள் கேஸ்ட் இது. ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டால் அவன் ஒருத்தன் ஒரு முதலியார்னா முதலியார் கீழ் 200 முதலியார் இருக்கார், ஒரு வைசியார்னா வைசியார் கீழ் ஒரு 200 வைசியார் இருக்கார். அதனால் ஏற்கனவே இடஒதுக்கீடு அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு இதில் நீங்கள் எந்த கேஸ்ட்னு கேட்டால் அவங்க சொன்னாங்கன்னா அந்த 215 கேட்டகரிக்குள்ளே அவங்கள அடக்கிடலாம். இந்த லட்சக்கணக்கில் யாரும் வராது, கணக்கெலாம் வராதுன்னு ஏற்கனவே அந்த 2011 அனுபவத்தின் அடிப்படையில் இது மாதிரி மாற்றி கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கெடுத்து இடஒதுக்கீடு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் கோர்ட்டு அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. பாட்னா ஹைகோர்ட்டு அதை ஒத்துக்கலை. ஸோ இப்போ என்ன அடிப்படை விஷயம்னா, இப்போ நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கீடு வேணும்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்த கட்சி இருக்கு இல்லையா, பாஜக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள்
ஓபிசி கட்சிகள்லாம் இடஒதுக்கீடு சாதிவாரி இடஒதுக்கீடு ஏன் வேணுன்றாங்கன்னா ராகுல் காந்தி அது ரொம்ப தெளிவாக இருக்கார். தேர்தலுக்கு முன்பாலையும் முக்கியம் சொன்னாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு, தேர்தலுக்கு பின்னாலையும் சொன்னாரு பிஜேபி அதுக்கு கண்டு பயப்படுது அப்படின்னு சொன்னாரு. இப்போ வருகின்ற செய்திகளை பொறுத்த வரைக்கும் பொது கணக்கெடுப்போடு சேர்ந்து பிற்பட்ட வகுப்பினருடைய கணக்கெடுப்பும் நடத்தப்படும், அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செய்திகள் சொல்லுது. அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய நிர்பந்தத்திற்கு ஆளும் கட்சி பாஜக, ராகுல் காந்தி உடைய நிர்பந்தத்திற்கு மோடி ஓரளவு விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தமா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ பாஜக கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தானே இருக்குது. 240 இடங்கள் கூட்டணி கட்சிகளோட தான் ஆட்சி பண்ணுது. ஸோ நீங்கள் ஈவன் வக்ஃப் போர்டு பில்லு பாருங்கள், அது ஜேபிசிக்கு அமைச்சிட்டாங்க, நிறைவேற்றலை. அதனால் வந்து இவங்களை பொறுத்த மட்டும் லேட்டரல் என்ட்ரின்னு இப்போ ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த லேட்டரல் கவர்மெண்ட்டில் அப்பாயின் பண்ணுறதுக்கு அதையும் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா கட்சிகள்லாம் கூட்டணி ஆட்சி நடத்துகிறாங்க இல்லையா, அதனால் அதையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் பாஜக வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ எடுக்க போகிற சென்சஸில் வந்து நீங்கள் என்ன ஜாதி, பிற்பட்ட ஜாதி என்ன ஜாதி நாங்கள் கேட்க போகிறோம், அதுக்காக ஒரு காலம் போட போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதில் வந்து அதுலேயும் வந்து இந்த எதிர்கட்சிகளுடைய அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கேட்குறாரு இல்லையா, ராகுல் காந்தி உட்பட. ராகுல் காந்தியோட பாயிண்ட் என்னென்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும் போகாது, இடஒதுக்கீட்டை 50% தாண்டி கொண்டு போகணும் அப்படின்றதான் பாயிண்ட்டு. அந்த ஓபிசிக்கான இடஒதுக்கீடை 50% தாண்டி கொண்டு போகணும். நம்ம ஊரில் 50% இருக்குது, சில மாநிலங்களில் 30%, 35%லாம் கூட இருக்குது. ஸோ அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால் இப்போ வந்து இந்த கோரிக்கையை வந்து பாஜக நம்ம இதை கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ அவங்க கூட்டணி கவர்மெண்ட்டில் இருக்காங்க. இப்போது பிரதமர் வந்து சுதந்திர தின உரையில் பேசும்போது செக்யூலர் சிவில் கோடு கொண்டு வரணும்னு பேசினார். அதே மாதிரி வக்ஃப் போர்டு பில்லு ஜேபிசியில் பெண்டிங்காக இருக்குது. இந்த 2 விஷயங்களும் அது நிறைவேறணும். அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்களுடைய இன்னொரு அஜெண்டா இருக்குது. இதெல்லாம் நிறைவேற வேண்டிய அவசியம் இருக்குது. இது 3மே அவங்களுக்கு முக்கியமான விஷயம். இந்த முஸ்லீம்களோட மதத்தில் கை வைக்கிறது வக்ஃப் போர்டு பில்லு, அதே மாதிரி செக்குலர் கோடுன்றது அதுவும் சிறுபான்மையோட மத உரிமைகளில் தலையிடுற ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் கை வைக்கிறது அவங்களுடைய கோர் அஜெண்டா பாஜகவோடது. ஆனால் அதை பண்ணும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகள் கோச்சிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற போது அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக உங்கள் கோரிக்கையை நான் ஒன்று ஏற்றுக்கிறேன், சாதிவாரி கணக்கெடுப்பு அதை நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் இந்த விஷயத்தில் எங்களுக்கு விட்டு கொடுங்கன்ற மாதிரியான ஏதாவது ஒரு பார்கெனிங் இது ஏதாவது போயிட்டுருக்கான்னு எனக்கு டவுட்டாக இருக்கேன். அந்த மாதிரி விட்டு கொடுப்பாங்களா நிதிஷ்ல? அது விட்டு கொடுப்பாங்கன்னா டவுட். ஏன்னா இது சாதிவாரி கணக்கெடுப்போ அது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னா அது வந்து சிறுபான்மையோர் உரிமையில் கை வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம். யூனிஃபார்ம் சிவில் கோடோ அல்லது வக்ஃப் போர்டு பில்லோ அதுக்கு வந்து இந்த நிதிஷ்குமாரோ நாயுடுவோ வந்து ஒத்துக்கொள்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரியான செய்திகளை பரப்புவதன் மூலமாக நாங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கோரிக்கை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு நாங்கள் இதுவரையும் எதிராக தான் இருந்தோம். என்ன பேசினார் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு முன்னாடி? உங்கள் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, தங்கத்தை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, என்னவெல்லாம் பேசினார், மாட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்க, ஆட்டை பிடுங்கி கொடுத்துருவாங்கலாம் பேசினார். எவ்வளோ ஒரு இது பாருங்கள், ஒரு மத துவேஷத்தோடு பேசுகிறார் பாருங்கள். அதாவது அதெல்லாம் பேசினவர் எப்படி இந்த சாதிகள் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டபோது பாஜக இவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் மக்களை வந்து ஜாதி ரீதியாக பிரிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இவங்க பயம் என்ன தெரியுமா? பிஜேபியோட பயம் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தால் ஓபிசி 60% இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஓபிசிக்கு நீங்கள் 60 கொடுக்காட்டி 55% கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பர்சன்ட்லாம் கை வைக்கும்போது ஓப்பன் கேட்டகரி இருக்குல்ல, ஓப்பன் கேட்டகரியில் இடம் குறையும் இல்லை, அதுதான் அவங்க கவலை. அந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற உயர் ஜாதி ஆட்கள் அவங்களுக்கு அதில் தான் கிடைக்குது. அது குறைஞ்சி போச்சுன்னா ஓட் பேங்க் போய்டும்ல, பாஜக ஓட் பேங்க்கு. ஆனால் ஓபிசி ஓட்டு கிடைக்கும்ல, ஓபிசி ஓட்டு அவனுக்கு எப்படி கிடைக்கும்? இவங்க தானே வற்புறுத்துறாங்க. இவங்க உண்மையிலேயே பண்ணினா கிடைக்கும் சார், உண்மையிலேயே பண்ணினாங்கன்னா கிடைக்கும். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி கேட்டபோது அவங்க என்ன பண்ணாங்க, கற்பூரி தாக்கூருக்கு நாணயத்தை வெளியிட்டாங்க. அவரோட 100ஆண்டு விழா ஒட்டி அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. என்னென்னா அவர் வந்து பேக்வர்ட் கிளாஸ் லீடர், அவர் தான் வந்து இடஒதுக்கீடுக்காக பீகாரில் போராடினவர். அவரை வந்து க்ளோரிஃபை பண்ணுறதன் மூலமாக இவங்க என்ன நினச்சாங்க, ஓபிசி ஓட்டை வாங்கிடலாம், ராகுல் காந்தியோட இதை முறியடிக்கலாம் பார்த்தாங்க. இவங்களுக்கு எப்படியோ 303லேருந்து 240 இறங்கிட்டாங்க, கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சி பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஸோ இப்போது இந்த கூட்டணி கட்சி ஓபிசி விஷயம் இவங்களுக்கு உறுத்திகிட்டே இருக்குது. அது நம்ம பண்ணாத போனால் அதை வச்சுட்டே ராகுல் காந்தி விட மாட்டேன்றாரு, அதை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து ஜம்மு காஷ்மீரில் நடக்கும்போது, ஹரியானாவில் நடக்கும்போது, மகாராஷ்டிரா நடக்கும்போது, ஜார்க்கண்ட் நடக்கும்போது, அப்புறம் டெல்லியில் வேறு நடக்கும்போது, இதையே மறுபடியும் பேசினாருன்னா ஓபிசி ஓட்டை அவர் வாங்கி போயிட்டார் என்ன பண்ணுறதுன்னு ஒரு இந்த செய்தியை கிளப்பி விட்ருக்காங்க. நாங்களும் அதுக்கு உடன்படுறோன்ற மாதிரி. இது வந்து இந்த எலெக்ஷன் ஒரு காரணம்,
அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ், நாங்கள் இதை பண்ணுறோம், அப்போ நீங்கள் இந்த பில்லுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க, செக்யூலர் சிவில் கோடு மாதிரி விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்தால் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன்னாடி வச்சிருக்கலாம். ஸோ இது பாஜக கவர்மெண்ட்டு அல்லது பாஜக இந்த பண்ணுறது அப்படின்றத ஒரு உடன்படுறது கடந்த காலத்தில் அவங்க எடுத்த நிலைப்பாடுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலைப்பாடு. அதில் உள்நோக்கமாக இந்த அரசியல்லாம் இருக்குன்றது என் கருத்து. முக்கியமாக இப்போ செய்திகள் கசிந்தபடி தான் இருக்கின்றன. உறுதிப்படலை. அது கசிய விட்டதே பிஜேபி தான். கசிய விட்டதே பிஜேபி தான். ஏன் கசிய விடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கசிய விடுறது மூலமாக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எங்கள் பில்லெல்லாம் ஆதரிங்க, வக்ஃப் போர்டு மசோதா அதில் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க, செக்யூலர் சிவில் கோடு கொண்டு வந்து அதை அப்படி அந்த பாயிண்டில் இந்த விஷயங்கள் இப்போவே உண்மையிலே சீரியஸாக இருந்தாங்கன்னா இவங்க சென்சஸுக்கான நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி சென்சஸ் ஆரம்பித்து நடத்துறதுக்கு ரெண்டு வருஷமாவது ஆகுங்க. அது முடிக்கிறதுக்கு அதை கணக்கெடுத்தெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகுங்க, 3 வருஷம் ஆகும். அப்புறம் அந்த கணக்கெடுப்பு படி நீங்கள் கோட்டா கொடுக்கறதுக்கு இன்னொரு 1 இயர் எடுத்துப்பீங்க. நீங்கள் அதில் கோர்ட்டு கேஸுன்னு போகும். அதுக்குள்ளேயும் அடுத்த எலெக்ஷன் 29 வந்துடும். நடக்கிற காரியம் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்தியா கூட்டணியாக இருந்தால் வேகப்படுத்துவாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து இது உடன்படாத ஒரு விஷயம். கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு சில அரசியல் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம். எவ்வளவு ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணி அடுத்த எலெக்ஷன் வரையும் தள்ளி போட்டு 29 வரையும் தள்ளி போடுறதுக்கான நோக்கத்தோடு தான் அதை பண்ணுவாங்க. ஒரு சுத்தமான மனசோட முழு மனதோடு இதை பண்ணுற மாதிரி தெரியல. ஒரு உள்நோக்கத்தோடு தான் அதை கையில் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உள்நோக்கம் இருந்தாலும் கூட வருகின்ற தேர்தலின் போது இது அவர்களுக்கு சாதகமாக ஒலிக்க வாய்ப்பு இருக்கா? மக்கள் நம்ப மாட்டாங்க. அன்லஸ் கான்கிரீட்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தாலே தவிர பாஜக மக்கள் நம்ப மாட்டாங்க, ஓபிசி மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்கள் வந்து வெறும் சொன்னால் மட்டும் போகாது. இப்போ நீங்கள் பெண்கள் இடஒதுக்கீடு சொன்னீங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதை எப்போ அமல்படுத்துனீங்க? 29 டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறம் தான் அமல்படுத்த போகிறீங்க. யாராவது உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? ஓட்டு போட்டுருந்தால் நீங்கள் மெஜாரிட்டியோடு வந்திருப்பீங்களே. ராமர் கோவிலை கட்டினீங்க, யாராவது ஓட்டு போட்டாங்களா? அதே இடத்துல தோற்றிங்கல்ல நீங்கள். ஸோ நீங்கள் இப்போ பாஜக வந்து இறங்கு முகத்தில் இருக்குங்க. அதை எதாவது தூக்கி நிறுத்த முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அதில் அவங்க அஜெண்டாவையும் கொண்டுடணும், இதையும் நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு வேஷத்தை காமிக்கணும். இதன் மூலமாக நம்ம காரியமும் நடந்தால் சரின்னு எலெக்ஷன்லேயும் வின் பண்ணணும். எல்லாத்தையும் கணக்கில் வச்சு தான் இந்த விஷயத்தை கசிய விட்டுருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து உண்மையை உணர்வாங்க. இதுக்காக குரல் கொடுக்குறது யார்? எவ்வளோ நாளாக ராகுல் காந்தி குரல் கொடுத்துட்ருக்காரு. வேண்டாம்னு சொன்னவங்க திடீர்னு இதை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எல்லாம் யோசிப்பாங்கல்ல மக்கள். ராகுலுடைய கோரிக்கைக்கு இணங்கி விட்டார் மோடி அப்படின்னு மக்கள் நினைக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ அது ராகுலுக்கு கிடைக்கிற வெற்றியாக தானே பார்க்க முடியும். இப்போ லேட்டரல் என்ட்ரியில் வந்து எதிர்கட்சிகள் குரல் கொடுத்தாங்க, காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக குரல் கொடுத்தாங்க. உயர் அதிகாரிகள் நியமனத்தில் நேரடியாக தேர்வு அரசு அறிவித்து பின்வாங்கியது, அதை சொல்றீங்க நீங்க முக்கியமா? அதிகாரிகளுடைய நியமனம் நேரடி நியமனம், அதாவது லேட்டரல் என்ட்ரின்றாங்கல்ல, அதை பின்வாங்கினாங்கல்ல. ராகுல் காந்தி காங்கிரஸ் கடுமையாக எழுத்தாங்க இல்லையா? எல்லா கட்சியும் எழுத்துது. ஸ்டாலின் கூட எழுத்தார். அதிமுக தான் சைலண்டாக இருந்தது. ஸோ பல பேர் எழுத்தாங்க. விஜய் கூட சைலண்டாக இருந்தார், அவரும் ஒன்றும் பேசலை. ஸோ என்னென்ன பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விஷயத்தை கசிய விட்டுருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸு அவங்களுடைய அஜெண்டாவுக்கு கூட்டணி கட்சி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற 2 எண்ணத்தில் தான் அதை பண்ணியிருக்காங்கன்றது என்னுடைய கருத்து. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ராகுல் காந்தி தான் போய் சேரும். ஏன்னா அந்த அளவுக்கு அழுத்தம் அவர் கொடுத்துருக்காரு, தொடர்ந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ ராகுல் காந்திக்கு தான் இது விக்டரி ஆக்சுவலாக. முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல கட்சிகள் கோரிக்கை விடுது, முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் சட்டப்பேரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரசு தமிழக அரசு நினைத்தாலும் நடத்தியிருக்க முடியும். அப்படி இருக்கிற சமயத்தில் மத்திய அரசே நடத்திடும் அப்படிங்கிறது இப்போ தமிழக அரசுக்கு ஒரு விதமான நிம்மதியாக இருக்குமா? கண்டிப்பாக அதுக்கு இல்லை, அது உண்மையும் கூட, அதுதான் வந்து சரியான விஷயமும் கூட. ஏன்னா இப்போ பீகாரில் வந்து அவங்க எடுத்ததில் வந்து அவங்க எடுத்தது இவங்க ஒத்துக்கவே இல்லை, கோர்ட் ஒத்துக்கவே இல்லை. அந்த ஆஃப்லைனில் கொஞ்சம் ஆஃப்லைன்லேயும் டிஜிட்டல் இதுலேயும் எடுத்திருக்காங்க அவங்க, ஆக்சுவலாக பிளாட்ஃபார்ம்லேயும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒத்துக்கலை. அது வந்து கிட்டத்தட்ட சர்வே மாதிரி தான் போயிடுது ஆக்சுவலாக. அதனால் அதை அவங்க ஒத்துக்கலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா அது கோர்ட் ஒத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெறும் ஜாதியை மட்டும் கேட்கக்கூடாது. அந்த ஜாதி எப்படிப்பட்ட நிலையில் பின்தங்கி இருக்குன்னு ஒவ்வொருத்தருடைய அந்த சோஷியல் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்குது இல்லையா, ஏற்கனவே கொடுத்த கோட்டாக்கள் பலனடைஞ்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. வெறும் ஜாதியை மட்டும் கேட்டுட்டு போகக்கூடாது. அதுக்கு பேக்ரவுண்டில் அவங்களுடைய நிலைமை என்னன்றதை நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் சொன்னால் தான் வந்து நாளைக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும்போது கோர்ட் ஒத்துப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தான், சந்தேகம் இல்லை. முக்கியமாக திரு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். திரு அமித்ஷாவும் உயர்ந்த பீடத்தில் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள். இதன் மூலம் பிற்பட்ட வகுப்பினருக்கு போதிய அதிகாரம்
ஆட்சி அதிகாரத்தில் கிடைக்கிறது, அதிகாரிகளிலும் நிறைய பேர் பிற்பட்ட வகுப்பினர் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்ட இந்த நேரத்தில் பிற்பட்ட வகுப்பினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படி சொல்லி தான் மோடி தன்னுடைய செல்வாக்கை உயர்த்த முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவர் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கலாங்க. அவர் சார்ந்திருக்க இயக்கம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? மோகன் பகவத் என்ன பேசுகிறாரு? இன்றைக்கி இருக்கிற சாதி அடுக்குகள் சமூகத்தில் அமைதியை கொண்டு வருதுன்னு பேசுகிறாரு சார். அப்போனா என்ன அர்த்தம்? ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும்னு தானே அர்த்தம். உங்களோட ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனோட கோல் என்ன? அந்த கோல் என்ன? ஜாதி அடுக்குகள் இருக்கணும், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும், அதுதான் சமூகத்தில் அமைதியை உண்டாக்குதுன்னு சமீபத்தில் மோகன் பகவத் ஒரு பேசியிருக்கார். சாதிகள் இருக்கிறது அமைதியை உண்டாக்குதுன்னு பேசுறது எப்படி சார்? நம்ம சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும், அல்லது பின்தங்கிய ஜாதியை கை தூக்கி விடணும், சமத்துவம் வேணும்னு பேசிட்டு இருக்கிறப்போ ஜாதிகள் தான் சமூகத்தில் அமைதியை உண்டாக்குதுன்னு பேசிங்கன்னா அது கோல்வால்கரோட வாய்ஸ். அதை இன்னும் மறக்காமல் இவங்க பேசுகிறாங்கன்னா அந்த ஒரு இதுக்காக தான் இவங்க யாருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறாங்க? இவங்க பிற்பட்டவர்களாக இருக்கலாம், இவங்க யாருடைய அஜெண்டா நிறைவேற்ற ஆர்எஸ்எஸோட இந்து ராஷ்டிரா அஜெண்டாவை நிறைவேற்றதானே உட்காந்துருக்காங்க. அவங்க பிற்பட்டவர்களை கை தூக்கி விடணும்னா ஏன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எதிர்க்கணும்? அது ஆர்எஸ்எஸோடைய பாயிண்டில் எதிர்க்கிறது, அதை தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க பிற்பட்டவர்களாக இருந்து கூட ஏன் எதிர்த்தீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பை? இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா ஏற்கனவே எதிர்த்தது ஏன்? நீங்கள் ஓபிசி தானே, ஏன் எதிர்த்தீங்க? என்ன காரணத்தால் எதிர்த்தீங்க? அதனால் உங்களை பற்றி முழு நம்பிக்கை ஓபிசிக்கு வராது. ஆனால் மோகன் பகவத்தும் சொல்லியிருக்கிறாரு, இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, இடஒதுக்கீடை ஆதரிப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். அதாவது இடஒதுக்கீடை மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அவர் அதை ரெண்டையுமே சொல்லியிருக்கார். 2014 பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொன்னார், பல பேர் ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அதனால் அது ஒன்றும் பூசு கிடையாது. நம்ம பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஓபிசியாக இருக்கலாம், பட் நீங்கள் சார்ந்திருக்கிற இயக்கம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, யாருக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது, அதுதான் எங்கள் பாயிண்ட்டு. இந்து ராஷ்டிராக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்து ராஷ்டிராவில் யார் கோலச்சுவாங்க? ஓபிசியாக கோலச்சுவாங்க? யார் கோலச்சுவாங்க? இன்றைக்கி என்ன நிலைமை? 93 மத்திய அரசில் இருக்கிற செக்ரட்டரியை எத்தனை பேர் ஓபிசியாக இருக்காங்க? அதுதான் ராகுல் காந்தி கேட்குறாரு. அதில் 80% 85% யார்? முற்பட்ட வகுப்பினர் தானே இருக்காங்க. இன்றைக்கி ஐஐடியில் இருக்கிற பிரின்சிபால்லாம் எத்தனை ஐஐடியில் எஸ்சி பிரின்சிபாலாக இருக்கார், எஸ்டி பிரின்சிபாலாக இருக்கார், ஓபிசி பிரின்சிபாலாக இருக்கார். ஐஐடியில் எத்தனை பேராசிரியர்? 27% பேராசிரியர் ஓபிசியாக இருக்கணும். நீங்கள் எத்தனை % ஓபிசி பேராசிரியர் ஐஐடியில் இருக்காங்க? போய் பாருங்கள். 12% கூட கிடையாது. எத்தனை %? 15% எஸ்சியில் இருக்கணும். எத்தனை % இருக்காங்க? போய் பாருங்கள். 3% கூட இல்லை. சில ஐஐடியில் எஸ்டியில் ஒரு பேராசிரியர் கூட கிடையாது. அப்போ இது என்ன சமூக நீதி? இது ஆக்சுவலாக இது இன்றைக்கி இருக்குன்னு சொல்லலாம், இது என்றைக்கிலுமே இது இருக்குது. இது காங்கிரஸ் ஆட்சியில் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த சமூக நீதி இதை எப்படி மாற்றுறது நம்ம? அதுதான் ராகுல் காந்தி சொல்கிறார், மாற்றணும் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இதை நீங்கள் மாற்றுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ப்ரைவேட் ஆளுங்கள்லாம் பிடிச்சி நீங்கள் உள்ளே கொண்டு பார்க்குறீங்க, எந்த விதமான கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணாமல். இது கேட்டால் வீரப்ப மொய்லி காலத்திலே காங்கிரஸ் ஒரு அறிக்கை கொடுத்ததுன்னு அந்த கதையை விட்றீங்க நீங்கள். காங்கிரஸ் என்ன அறிக்கை கொடுத்தது? வீரப்ப மொய்லி என்ன அறிக்கை கொடுத்தார்? ஸ்பெஷலாக சில விஷயங்கள்லாம் கவனிக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற திறமை கொண்ட ஆட்களை உள்ளே கொண்டு வரலான்னு சொன்னார். ஆனால் அதுக்குன்ட்டு அரசாங்கத்தோட அந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ப்ரொசீஜர், அதை மீறி கொண்டு வரணும்னு சொல்லவே இல்லை அவர். அந்த ப்ரொசீஜருக்கு உட்பட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னார். அதை கன்வீனியண்ட்டாக மறந்துட்டு அப்போவே வீரப்ப மொய்லி காங்கிரஸ் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஏமாத்து விது தானே அது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்காக திரு பிரியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.